உத்தரப்பிரதேச மாநிலம் ஹைத்ராஸ் பகுதியில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் கொத்து கொத்தாக ஒரே நேரத்தில் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த நிலையில் ஆன்மீக நிகழ்ச்சி நடத்திய சாமியார் போலே பாபா குறித்து பல அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. பகதூர் நகரில் பிறந்த போலே பாபாவின் உண்மையான பெயர் சூரஜ் பால். சாதாரண குடும்பத்தில் பிறந்த சூரஜ் பால் மாநில காவல்துறையின் உளவு பிரிவில் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. 1997ஆம் ஆண்டு பாலியல் புகாரில் சிக்கிய சூரஜ் பால் சிறைக்கு சென்று வந்த பிறகு வேறு ஏதும் வேலை கிடைக்காததால் ஆசிரமம் தொடங்கியதோடு விஸ்வ ஹரி பாபா என தனது பெயரை மாற்றியிருக்கிறார். வட மாநிலத்தில் பெரும் பட்டாளத்தை கைக்குள் வைத்திருக்கும் போலே பாபாவுக்கு பெண் பக்தைகள் தான் அதிகமாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தும் போலே பாபாவை பார்க்க லட்சக்கணக்கான பேர் கூடுவதும் வழக்கமாம். இந்த வார செவ்வாய்க்கிழமையன்றும் வழக்கம் போல ஆன்மீக நிகழ்ச்சி நடக்க சாமியாரின் காலடிபட்ட மண்ணை எடுக்க பெண்கள் அடித்து பிடித்து ஓடியதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. இன்னும் கொடுமையாக சில பெண்கள் சாமியார் போலே பாபா சென்ற காரின் டயர் மண்ணை எடுக்க முண்டியடித்ததும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. காருக்கு பின்னாலேயே துரத்தி கொண்டு ஓடிய கூட்டத்தை சாமியார் பாபாவின் உதவியாளர்கள் தடியால் அடித்து தள்ளிவிட்ட நிலையில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கீழே விழுந்து கிடந்தவர்களை தூக்க கூட செய்யாமல் மிதித்துக் கொண்டு ஓடிய கொடூர நிகழ்வுகளும் அரங்கேறியிருப்பது கண்களை குளமாக்குகிறது. திக்கு திசை தெரியாமல் கூட்டத்திற்குள் சிக்கி திணறிப்போன குழந்தைகளும் அநியாயமாக உயிரை விட்டதும் தெரிய வந்துள்ளது. 80,000 பேர் என அனுமதி வாங்கிவிட்டு 2.5 லட்சம் பேரை ஆன்மீக நிகழ்ச்சிக்காக சாமியார் போலே பாபா கூட்டியிருந்ததும் தெரிய வந்துள்ளது. 2.5 லட்சம் பேர் கூடிய இடத்தில் வெறும் 40 போலீசார் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. முக்கியமாக இத்தனை உயிர்கள் பலியான போதும் கூட இன்னும் யாரையுமே கைது செய்யாத போலீசார் சாமியார் போலே பாபா மீது கூட வழக்கு பதிவு செய்யவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. லட்சக்கணக்கில் ஆட்கள் கூடுவார்கள் என்பதை மறைத்து பக்தர்களுக்கு போதுமான ஏற்பாடுகளும் செய்யாமல் இருந்ததுதான் இவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ காரணமாக அமைந்துள்ளது. பாலியல் புகார் மட்டுமல்லாமல் சாமியார் போலே பாபா மீது ஏகப்பட்ட வழக்குகளும் இருக்கிறது. ஆனாலும் கண்மூடித்தனமாக சாமியார் போலே பாபாவை ஆதரிக்கும் கூட்டமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆன்மீகம் என்ற பெயரில் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியால் இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.